ஹாய், இன்னைக்கு வீடியோவில் ஒரு கீ ஹோல் நெக் வச்சு அம்ப்ரெல்லா குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு 80 சென்டிமீட்டர் டு 1 மீட்டர் வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிட் கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு 2.5 மீட்டரில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இதான் லைனிங் கிளாத், பிளெயின் மெட்டீரியல் இருக்கும், கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் பார்ட்க்கு வந்து நான் ஒரு ஃப்ளாராக வரதுக்காக ஒரு 3 மீட்டரில் வந்து நான் ஒரு பிளெயின் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 மீட்டர் டு 4 மீட்டர் 5 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். டாப் பார்ட் கட் பண்ணிடலாம். டாப் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸு தைக்கிறதுக்காக விட போகிறோம். ஸோ நம்ம 14 இன்ச் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கட் பண்ண போகிறோம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச், ஆர்ம் ஹோலில் வந்து 5 இன்ச், மேலே அரை இன்ச் விட்டுட்டு தையலுக்கு விட்டுட்டு ஒரு 5 இன்ச் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா செஸ்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். செஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ 32லேருந்து 30, 34, 36 எவ்வளோ வருதோ அதில் வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 32 இருக்குன்னா நான் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 30 இருக்குது, நான் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 7.5 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் எதுக்குன்னா சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ண போகிறோம். நெக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது நெக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து ஹாஃப், ஷோல்டர் வந்து 6 மார்க் பண்ணியிருக்கோன்னா அதில் ஹாஃப் என்னது 3 இன்ச், 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து நெக்கு டெப்த்து மார்க் பண்ண போகிறோம். நெக்கு டெப்த் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே வந்து 5.5 இன்ச்சே ஓகே. இதை நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லை அப்படின்னா நீங்கள் கையாலேயே வந்து நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேம் வந்து 5.5 இன்ச்சே ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். சேம் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். அது மார்க் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு லைன் மாதிரி போட்டிங்கன்னா ஆர்ம் ஹோலில் வந்து சுருக்கம் வராது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நமக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல் மட்டும் கொஞ்சம் உள்ளே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ளே போயிட்டு இப்படி வர மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் பார்ட் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷோல்டரில் வந்து டேப் வச்சு உங்களுக்கு 14 இன்ச் எங்கே வருதோ அங்கே நீங்கள் சர்க்கம் எடுத்துக்கணும். எவ்வளோ வேஸ்ட்டோட அளவு எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச், எனக்கு வந்து 6.5 இன்ச் வருது. 26 டிவைடட் பை 4 அப்படின்னா 6.5 இன்ச் வருது. ப்ளஸ் 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து வெயிஸ்ட்லேருந்து மேலே வந்து மார்க் பண்ணி அது ஒரு கர்வாக கொடுத்துடணும். அப்போ தான் ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். கீழே வந்து பாட்டம் வந்து நான் அம்ப்ரெல்லா கட் கொடுக்கும்போது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போடணும். இது எதுக்குன்னா நம்ம ஷோல்டர் வந்து பாக்ஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதனால தான். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துட்டு ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோலை கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் கட் பண்ணணும், உள்ளே கட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும்தான் இந்த கிளாத் கொடுக்க போகிறோம். பேக்கில் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்கீங்களா பிளெயின் பாட்டமில் கொடுத்துருக்க அம்ப்ரெல்லாவுக்கு கொடுத்துருக்க பிளெயின் கிளாத்தை தான் நீங்கள் பேக்கில் வைக்க போகிறீங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இது தேவை. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீ ஹோலுக்கு மார்க் பண்ண போகிறோம். சேம் வந்து நெக்கு ஆர்ம் ஹோல் எல்லாமே சேமாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கிலேருந்து நீங்கள் 1/2 இன்ச் டு 1.5 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் மேலே வந்து மார்க் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சே போதும். ஸோ நான் வெறும் 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் வந்து அப்படியே ஸ்லானிங்காக கீழே கொண்டு வரணும். அதை நீங்கள் வளைவாக அப்படி கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கீ ஹோலுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணணும் இல்லையா? ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அகெயின் வந்து நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு ரவுண்ட் கொடுத்துட்றேன். இதுதான் நம்மளோட நெக்காக வரப்போகுது. நீங்கள் கட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது கட் பண்ணிக்கோங்க. சேம் இதையே வந்து நமக்கு லைனிங்கும் தேவை. லைனிங் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். லைனிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கீ ஹோல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஷோல்டர் நெக்கு எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் ஷோல்டரை வச்சு நீங்கள் கரெக்டாக ஆர்ம் ஹோல் ஷோல்டரை நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போறோம். ஸ்லீவுக்கு ஒரு கிளாத்த வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு, அந்த அந்த மிரர் இருக்கிற வரைக்கும் மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மிச்சது பிளெயினா இருக்குது. அப்புறம் அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். ஸோ, நீங்க வந்து பிளெயினா எடுத்துக்கோங்க பார்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு 11 இன்ச் வந்து நமக்கு ஸ்லீவோட லென்த் தேவை. நான் எல்போ லென்த் தான் வைக்க போறோம். ஸோ, ஸ்லீவோட லென்த் வந்து 11 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணி, ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஒரு 3 இன்ச்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். எல்லா சீவும் இதே மாரி தான் கட் பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆர்ம் ஹோல்க்கு எவ்ளோ மார்க் பண்ணீங்க? ஆர்ம் ஹோல்க்கு நான் 5 இன்ச் மார்க் பண்ணேன். உங்களோட ஆர்ம் ஹோல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க ஆர்ம் ஹோல் வந்து எத்தன வருதோ அத நீங்க மார்க் பண்ணிட்டு, ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ல வந்துட்டு 2 இன்ச் தான் நம்ம சீம் அலவன்ஸ் குடுத்துருக்கோம். சீம் அலவன்ஸ்னா தைக்கிறதுக்கான அளவு. அதே அளவு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட செஸ்ட் பார்ட், அப்பர் செஸ்ட்டோட டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா, உங்களுக்கு செஸ்ட் பார்ட் கிடைக்கும். டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ம் ஹோல் கிடைக்கும். அதுதான் நான் ஆர்ம் ஹோல் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 3 இன்ச்ல வந்து ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் ஒரு கோடு போட்டுட்டு, நீங்க அத சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு, மேல வளைவா, கீழ வளைவா கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பிரெத் எவ்வளோனா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்லீவ் வேணுமோ, அந்த என்ன 12 இன்ச் வேணும்னா 12 இன்ச்ல டேப் வச்சு, அத சுற்றளவு எடுக்கணும். சுற்றளவு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதில பண்ண போறோம். எனக்கு 4.5 இன்ச் வருது. பிளஸ் 2 இன்ச் வந்து சீம்க்கு விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு லைனிங் தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பகுதி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு குட் சைடு வந்து நீங்க வச்சுக்கோங்க. குட் சைடு வச்சுட்டு, லைனிங் வந்து அது மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ காட்டுற மாதிரி வந்து ஒரு லைன் வந்து நீங்க ஸ்டிச்சிங் போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் சொன்னேன் இல்லைங்களா? பேக் வந்து நம்ம பிளெயினா தான் எடுத்துக்கோம். கீழ பிளெயின் கிளாத் குடுத்தோம் இல்லையா? அதில தான் நம்ம பேக் கட் பண்ணிட்டோம். இதுவும் அதே மாரி தான். குட் சைடு வச்சுட்டு, அது மேல வந்துட்டு லைனிங் வைக்கணும். லைனிங் வச்சுட்டு சேம் அதே மாரி நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணணும். நெக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்ல ஸ்டிச் பண்ணாவே போதும். இப்ப நான் ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதில சின்ன சின்ன நாட்ச் இது மாரி தையல்ல படாத மாரி நீங்க நாட்ச் போட்டுக்கோங்க. அப்பதான் திருப்புறதுக்கு வசதியா இருக்கும். கொஞ்சம் சுருக்கம் இல்லாம இருக்கும். இப்படி போட்டுட்டு, இப்ப நீங்க திருப்புனீங்கன்னா, குட் சைடு தானே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம். குட் சைடு வந்து வெளில வந்துரும். அந்த லைனிங் வந்து உள்ள போயிடும். போட்டுட்டு இது மேல வந்து டாப் ஸ்டிச் போட்டுருங்க. இது கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல் கீழ பாட்டம் ஃபுல்லாவே நீங்க ஒரு டாப் ஸ்டிச் போட்டா தான் துணி விலகாம இருக்கும். நம்ம தைக்கும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, நெக்கு அண்ட் அந்த சைடுல எல்லாமே வந்து நான் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதே மெத்தட் தான் வந்து பேக்லேயும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி. இப்போ நான் ஃப்ரண்ட்ல கீ ஹோல் எடுத்திருந்தேன் இல்லையா? கீ ஹோலும் அதே மாதிரி தான் குட் சைடு வச்சுட்டு, அது மேல வந்துட்டு லைனிங் கிளாத் வைக்கணும். லைனிங் கிளாத் வச்சுட்டு, அதே மாரி சேம் இதில எப்படின்னா, வெறும் நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. நெக் அண்ட் பாட்டம் இப்போ நான் காட்டுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது மாரி நீங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து சாக் எடுத்துக்கோங்க. சாக் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எங்க மார்க் பண்ணியிருக்கனோ அங்க மட்டும் போடுங்க. ஆர்ம் ஹோல ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ, இத மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. குட் சைடு மேல இந்த லைனிங் கிளாத் வச்சுட்டு, அத அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இப்ப நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஆர்ம் ஹோல் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணல. மத்தபடி இத ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன நாட்ச் போட்டுக்கோங்க. அப்பதான் நீட்டா இருக்கும் திருப்பும்போது. கொஞ்சம் திருப்புறது கஷ்டமா இருக்கும். பார்த்து திருப்பணும். இல்லன்னா நூல் பிரிஞ்சுட்டு வந்துரும். நான் ஒரு சிசர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பிளெண்டான சிசர் தான். ஸோ அதில எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. நான் பார்த்து அந்த மாரி எடுத்துருக்கிறேன். நீங்க வந்து ஒரு சின்ன கம்பியோ ஏதோ வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க அந்த மாரி எடுத்துக்கலாம். இத நான் ஃபுல்லா திருப்பிர்றேன். திருப்பிட்டு இது மேலேயும் அதே மாரி டாப் ஸ்டிச் போடணும். இத நீங்க நீட்டா வேணும் அப்டின்னா அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அயர்ன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு நீட்டா இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி அயர்ன் பண்ணிட்ட பிறகு டாப் ஸ்டிச் போடுங்க. டாப் ஸ்டிச் போட்ட பிறகு அயர்ன் பண்ணக்கூடாது. அயர்ன் பண்ணிட்டு டாப் ஸ்டிச் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அயர்ன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணேன். நீட்டா வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். பாட்டம் போர்ஷன் எடுத்துட்டு, இது மேல வந்துட்டு
ஒரு செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பின்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக நெக் அண்ட் ஷோல்டர் ஆர்ம் ஹோல் இதை மட்டும் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கீ ஹோல் தெரியுது. எல்லாமே ஃபுல்லாக வந்து பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். செக்யூர் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும். நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதை யோசிக்காதீங்க, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எங்கே காட்டுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் போடுங்க. ஆர்ம் ஹோலும் ஸ்டிச் பண்ணணும். நெக்கு அப்படியே தான் இருக்கும். ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணுங்க, ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக் போர்ஷனில் நம்ம வந்துட்டு வெறும் அந்த ஸ்டிச் மட்டும் தான் போட்டோம், இன்னும் திருப்பல எதுவும் பண்ணலை. பேக் சைடாக தான் இருக்குது, குட் சைடில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாத்தோட குட் சைடு வச்சுக்கோங்க. 2 குட் சைடும் ஒரே மாதிரி வச்சுட்டு லைனிங் வந்து பின்னாடி வர மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு திருப்பிங்கன்னா கொஞ்சம் இன்விசிபிளாக வந்துட்டு நமக்கு ஷோல்டர் இருக்கும். நல்லா பாருங்க, நான் தெளிவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு குட் சைடு 2 குட் சைடோட ஷோல்டரும் வந்துட்டு ஜாயின் ஆகணும். இப்படியே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டு வாங்க, நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் திருப்பினீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம டாப் ஸ்டிச் போட போகிறோம். நீட்டாக இருக்கும். நம்ம ஷோல்டர் வந்து துணி பிரிஞ்சிட்டு வராமல் காரணத்தை கொண்டு பிரிஞ்சிட்டு வராது. ஸோ நீட்டாக இருக்கும். இது மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுடலாம். நெக்குக்கு மட்டும் இல்லை, சைடில் அப்புறம் ஆர்ம் ஹோல் பாட்டம் எல்லாமே டாப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நான் டாப் ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்கு ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. நான் கீழே கூட நான் 3ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து தைச்சிட்டேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோவில். சாரியில் எப்படி 3 ஃபோல்ட் பண்ணணுமோ நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதுலேயும் 3 ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம பாட்டம் தான் கட் பண்ண போகிறோம். பாட்டமுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்லி 2 கிளாத் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 2 ஓப்பன் மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து மடக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கிளாத்தை வந்து இன்னொரு கார்னருக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம பாட்டமோட அளவு. அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் டேப் எடுத்து அங்கே பாட்டம் எவ்வளோ அளவு வேணுமோ, எனக்கு வந்து ஒரு 28 இன்ச் வேணும். நான் இப்போ 28 இன்ச்சுக்கு வந்து நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன் ரவுண்டாக. மேலே யாரையாவது பிடிச்சிக்க சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடகட நீங்கள் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கிளாத் பத்தலை. கிளாத்து வந்து சின்னதாக இருக்கனால இதுக்கு நான் வந்து ஒரு ஜாயின் மட்டும் கொடுக்க போகிறோம். அந்த ஜாயின் வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது. 28 இன்ச்சுக்கு நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள். அப்புறமா அந்த ஜாயின் கிளாத்தை நம்ம வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். 28 இன்ச்சுக்கு நம்ம வந்து மேலே பிடிச்சிக்க சொல்லிவிட்டு நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். சாரி, நான் அதே கலர் எடுத்தனாலே அவ்வளோவா கேமராவில் கேப்சர் ஆகலை ரவுண்ட் போடுறது. அதை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிற மாதிரியே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் வந்து கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை நீங்கள் அப்படியே அந்த கரைப்பகுதியை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டு கீழே வந்து நீங்கள் நேரில் கட் பண்ணும் போது இம்ப்ரெஷன் தெரியும். எனக்கு தெரியுது, கேமராவில் அவ்வளோவா கேப்சர் ஆகலை. ஸோ நீங்கள் அது அப்படியே நீங்கள் 28 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நான் ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். கீழே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 பீஸை தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லைனிங்கில் வந்து கட் பண்ண போகிறோம். ஆன் ஃபோல்ட் நம்ம சைடு இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து 4 ஓப்பன் இருக்குது. நல்லா பாருங்கள், 4 ஓப்பன் இருக்குது. நம்ம 2ஆக மடக்கி இருக்கனால அது ஒரு மாதிரி தெரியுது. ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம்ல. அப்போ பார்த்தீங்கன்னா 2 கிளாத் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து.
நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம லைனிங் கட் பண்ணும்போது ஒரிஜினல் கிளாத்தோட ஒரு 2-3 இன்ச் வந்து நம்ம கம்மியாக கட் பண்ணணும். அதே மாதிரி நான் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு நான் ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் போர்ஷனை எடுத்துட்டு எங்கே வருதோ அதுக்கு கார்னர்லேருந்து நம்ம ஃபுல்லாக ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஏ லைன் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருவோம். கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இன்ச், நான் 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு கர்வாக கொடுத்துடலாம். இப்போது இதை ஃபுல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ லைன் மாதிரி இப்படி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கிளாத் இருக்கும், ஒன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் போர்ஷன் எடுத்துட்டோம். ஒரு பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து குட் சைடை நீங்கள் வச்சுக்கோங்க. குட் சைடு எப்போவுமே மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கீழே பாட்டமில் இருக்குல்லையே அந்த கிளாத்தை வந்து நீங்கள் பேட் சைட் குட் சைடு வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. குட் சைடு ஒன்றா இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ குட் சைடும் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து அதே மாதிரி குட் சைடு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு டாப் ஸ்டிச்சும் நான் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி சேம் மெத்தட் இன்னொரு கிளாத்லேயும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே நீங்கள் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் 3 ஃபோல்ட் பண்ணலாம், இல்லை பிக்கோ பண்ணலாம். நான் பிக்கோவே பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் எப்படி பிக்கோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஷூயிங் மிஷின் இருந்தால் மட்டும்தான் பிக்கோ பண்ண முடியும். இதை வந்து நான் நார்மலாக வந்து நான் 3 ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணியாச்சு, கீ ஹோல் ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாட்டம் ஜாயின் பண்ணோம் இல்லையா, பாட்டம் வந்து ஜாயின் பண்ணலாம். பாட்டம்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு அது கரெக்டாக பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாப் போர்ஷன் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை வந்து குட் சைடில் வச்சு இதையும் குட் சைடில் தான் வைக்கணும். டாப் போர்ஷனே குட் சைடில் வச்சு பேக் போர்ஷனோட லைனிங்கை வந்து நம்ம வந்து பேக் சைடு வைக்கணும். குட் சைடு உள்ளே போகணும், வெளியில் வந்து பேக் சைடு இருக்கணும். அதை வச்சு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் வச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச், ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டால் போதும். நான் ஸ்டிச் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். குட் சைடு வந்துருச்சு. லைனிங்கும் அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத அதுக்கப்புறம் நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படியுமே இதெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகுற கிளாத்து, அதனால் எப்படியுமே வந்து நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த மாதிரி ஆகும் தான். சேம் மெத்தட் வந்து பேக்லையும் கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை, சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். டாப் ஸ்டிச்சும் நான் போட்டு எடுத்துட்டேன். டாப் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் நீட்டாக பாருங்கள். கிளாத் வந்து உள்ளே இருக்க கிளாத் வந்து மடங்காமல் நீட்டாக பாருங்கள். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ வந்துட்டு அளவு ஆல்ரெடி நம்ம கட் பண்ண போகும்போது செஸ்ட் எவ்வளோ இன்ச்சு, 7.5 இன்ச்சு, வெயிஸ்ட் வந்து 6.5 இன்ச் வச்சு நம்ம ஹேண்ட் பிரெத் எவ்வளோ எல்லாத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். என்னோட அளவை நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். சேம் இதே மெத்தடில் வந்து உங்களோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நான் ஸ்லீவ் டு வெயிஸ்ட் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் வரைக்கும் இப்போ ஜாயின் பண்ணுங்கள். டபுள் சைடு வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாத்தையும் இப்போ ஒரு ஸ்டிச் போடுறேன். அதோடு வச்சு நான் வந்து நிறுத்திடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை லைனிங் மட்டும் வெளியில் எடுத்துட்டு நான் பேலன்ஸை ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் அது வரைக்கும் ஸ்டிச் போட்டுட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து 2 லைனிங்கையும் தனியாக பிரிச்சுருங்க. அவங்க 2 லைனிங்கையும் தனியாக எடுத்துட்டு இப்போ நான் வந்து
மெயின் கிளாத்தை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னா கீழே வந்து நமக்கு தெரியும் வெயிஸ்டில் நம்ம எங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். டாப் ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டிருப்போம், டபுள் ஸ்டிச் ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டிருப்போம். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பென்சில் வச்சோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாக் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளாருக்கு நம்ம எப்படி சைடில் ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கலாம். பிகினராக இருந்தால் கண்டிப்பாக மார்க் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைனா கண்ணா பின்னான்னு ஸ்டிச் போகும். ஸோ சேம் மெத்தட் தான் அனதர் சைடும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து ஜாயின் பண்ணணும். லைனிங் ஒன்றுமே இல்லை, சைடில் நான் ஓவர்லாக் போடுற மாதிரி ஜாயின் பண்ணிப்பேன். இப்போது வந்து ஒரிஜினல் கிளாத் மெயின் கிளாத்தை வந்து உள்ளே விட்டுட்டு வெறும் நம்ம லைனிங் மட்டும் ஜாயின் பண்ணணும். லைனிங் எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஸ்லீவ் டு வெயிஸ்ட் டு லைனிங் ஃபுல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். சேம் அதே மெத்தட் தான் இன்னொரு சைடும் பண்ணணும்.